நேர்களே, இன்னைக்கு சர்வதேச செய்தியில ரொம்ப முக்கியமான ஒரு விவகாரம். இப்போ முழுமையாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவோடு இணைந்து போய்விட்டது. அமெரிக்காவோடு இணைவது மட்டுமல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு இணைந்து அவர்கள் தற்போது ஈரானை காலி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பெரும் பரபரப்பான செய்திகள் வந்தது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய அதிபர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த பிப்ரவரி 28க்கு பின் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மார்ச் 26 அன்று ஓமன் எல்லையில் இருக்க அழகான சோலை நகரான அல் ஐன் என்கின்ற ஒரு இடத்திலே அவர் வந்திருக்கிறார். அங்கே அவரை வரவேற்று தனது காரில் யுஏஇனுடைய அதிபர் கூப்பிட்டு கொண்டு பல மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கிறது. நல்லா கவனிங்க, பல மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நஹியானும் பெஞ்சமின் நெதன்யாகும் ஒரே காரில் பயணித்த செய்திதான் இப்போது அவர்கள் கூட இருந்த அக்மான் செய்தியாளரும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று இஸ்ரேல் டைம்ஸ் உறுதி செய்திருக்கிறது. இப்போது இஸ்ரேல் டைம்ஸ் மட்டுமில்லாமல் ஜெருசலேம் போஸ்ட் போன்ற பல்வேறு தகவல்கள், இஸ்ரேலிருந்து வரக்கூடிய பல இணையதள ஏவுகள் எல்லாமே அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள். இப்போ பெர்சியன் வளைகுடாவில வடக்கு பகுதிகளில் ஈரானுடைய பிரதான கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சுமார் 76 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு மிக முக்கியமாக, இந்த தீவு எல்லை பிரச்சனை. இது யாருக்கு? இது ஈரானுக்கும் அந்த காலத்தில், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில யுஏஇ பிரிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் இந்த தீவில் உரிமை கொண்டாடுவது சம்பந்தமாக தற்போது ஈரானினுடைய முதுகெலும்பாக இருக்கும் இங்கே தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இப்போ யார் நடத்தியிருக்கிறா? அமெரிக்கா இல்ல. யார் நடத்தியிருக்கிறா? இஸ்ரேல் இல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முதலாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது மட்டுமல்ல, இந்த தீவில் நாளொன்றுக்கு 60,000 கச்சா பேரல்கள் கிடைக்கும். அது ஈரானுடைய தென்பகுதியில் பர்பஸ் ஃபார் ஈரானுடைய உள்நாட்டு எரிபொருள் தேவைக்கு பயன்படக்கூடிய இந்த தீவை பர்ஷியன் வளைகுடாவில் இருந்து மிக முக்கியமாக அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய இவற்றையும் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். இந்த லேவன் தீவு ஈரானுக்கு 66,000 உள்நாட்டு உபயோகம் மட்டுமல்ல, அவர்களுக்கு கேஸ், லேவன் கேஸ் ஃபீல்டு ரொம்ப முக்கியமானது ஒன்று, ரொம்ப முக்கியமானது. லேவன் தீவை அரைச்சிருக்கிறார்கள். ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையினுடைய கடற்படை தளமும் ஒன்று இருக்கிறது. இப்ப அவங்க கண்டுபிடிச்சு ரொம்ப தெளிவா பார்க்கிற போது ஈரானுடைய இந்த ஹர்முஸ் நீரிணை மற்றும் பெர்ஷியன் வளைகுடாவை கண்காணிக்கக்கூடிய முக்கியமாக கண்காணிப்பு மையமாகவும் கூட இந்த லேவன் தீவு இருக்கிறது. அதுல அவ்வளவு இது வருது. ஆகவே இவற்றை அடித்ததன் மூலமாக பகை அதிகரித்து விட்டது. லேவன் தீவுக்கு அவர்களுக்கு எதிராக வேற ஒரு டிஸ்பியூட் இருந்தாலும், தற்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து நேரடியாக ஈரானை தாக்கியதன் மூலம், அது லேவன் தீவை தாக்கியதன் மூலம் ஒரு கண்காணிப்பு, பெர்ஷியன் ஹெர்முஸை கண்காணிக்கக்கூடிய சென்டர் பார்ட் ஆஃப் லேவன், அது ஒரு கேஸ் ஃபீல்ட், அதை கண்காணிப்பதன் மூலம் அவர்களுக்குள் பெரும் கருத்து முரண்களும் மோதல்களும் உருவாகிவிட்டது. இப்ப ஈரான் எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, இதனுடைய சேத பாதிப்புகளை கண்டுபிடிக்கும் விங்லுங் 2 ரக ட்ரோன்களை எப்படி பாதிச்சிருக்கிறது அப்படிங்கிறத படம் பிடிக்கிறதுக்கு விங்லிங் ட்ரோன் 2 அதை அனுப்பியிருக்காங்க. அதை வைத்துத்தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை அடிச்சது யாரு? யுஏஇல இருந்து தான் அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவகாரம் தெரிஞ்சு போச்சு. இது அமெரிக்கா வேற எங்க இருந்த தாக்கல, யுஏஇனுடைய இந்த விங்லுங் 2 ட்ரோன்களை பயன்படுத்தித்தான் சேத ஆதாரங்களை அவர்கள் கண்டுபிடித்திருப்பதை ஈரான் கண்டுபிடித்தன் விளைவாக கடுமையான பகை உருவாகிவிட்டது. இப்போ உங்களுக்கு இவர்களுக்குண்டான ஒரு பிரச்சனை என்ன? 3 தீவுங்க. ஒரு தீவு பேரு அபு மூசா, இரண்டாவது தீவின் பொது இது ஒரு 15, அபு மூசா தீவு ஒரு 12 சதுர கிலோமீட்டர்,
அடுத்து கிரேட்டர் டன், இது ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிரேட்டர் தம், இது இரண்டாவது தீவு. மூன்றாவது தீவு லெஷன் தம். இந்த 3 தீவுகளும், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தீவுகள். இது பிரிட்டிஷ்காரர்கள் நாடை பிரித்து செல்கின்ற போது பிரிட்டிஷ்கள் இப்பகுதியை அப்படியே விட்டு விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அமீரகம் ஒரு தனி நாடாக உருவாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஈரானுடைய கடற்படை இந்த தீவை கைப்பற்றிட்டாங்க. அந்த அபு மூசா தீவு தொடர்பாக ஈரானுக்கும் அமீரகத்துக்கும் இடையே நீண்டகால சர்ச்சை இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இப்போது அவர்கள் இஸ்ரேலோடு கைகோர்த்திருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேலோடு கைகோர்த்துத்தான் அவர்கள் ஏமனிலே அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கைகோர்த்து தான் அவர்கள் ஆப்பிரிக்காவோடு சுடான் போன்ற நாடுகளிலும் வேட்டைகளை நடத்துகிறார்கள். இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு உறவு, ஆழமான உறவு என்பதை இப்பொழுது இந்த அபு முசா தீவு, தம் தீவு, இந்த 3 தீவுகளையும் அவர்கள் கைப்பற்றியதன் மூலமாக ஈரானின் மீது நெடும் பகை கொண்டு தற்போது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இங்கே ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, இவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய நாடாக சொல்வர்கள் பெஞ்சமின் நெத்தானியாகுவை அவன் எவ்வளவு குழந்தைகளை கொலை செய்தான். ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு குழந்தைகளை கொலை செய்தான், எத்தனை கர்ப்பிணிகளை கொலை செய்தான். அதையெல்லாம் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கஸா விவகாரத்தில் கொஞ்சம் கூட பார்க்கவில்லை. முகத்தை மறைத்து கொண்டையை மறைக்காத, தலையை மறைத்து கொண்டையை மறைக்காத கதையாக அவர் சிக்கப்பட்டுக் கொண்டார்கள். மனிதநேயம் உள்ள எவனும் இந்த மாதிரி அதுவும் ஒரு இஸ்லாம் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கைகோர்க்க மாட்டான். நஹ்யான் அவரை கையோடு கை அழைத்து தன் சொந்த காரில் கூப்பிட்டு செல்கிறான். குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் பெரிய பிள்ளைகளும் நாசமாகி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார, ஒரு சர்வ நாச சக்தியோடு கைகோர்த்து சென்றிருக்கிறார் என்றால் அது உலக நாடுகளை, அதுவும் இஸ்லாமிய தேசத்தை கடும் கொதிப்பில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. இப்போது மிக முக்கியமாக இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் செய்த அநியாயம், லெபனானில் இஸ்ரேல் செய்கிற ஒரு அநியாயம், சிரியாவில் அவர்கள் செய்த ஒரு அநியாயம், எல்லாமே இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகத்தான். 4வது, டொமஹாக் ஏவுகணைகள் மூலம் 170 பள்ளி சிறுமிகளை ஈரானிலே கொலை செய்தார்களே, எந்த பாவம் செய்தது? அந்த பாவமும் இந்த மண்ணில் இருந்து தான் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானப்படை அவருடைய F-Series குண்டு போடுவதற்கு பயன்படுத்தியது இதுதான். இங்கிருந்துதான் அவர்கள் அந்த டொமஹாக்கை ஏவி இருக்கிறார்கள் என்கின்ற பயங்கர சக்தி செய்தி. இப்பொழுது நீங்கள் எண்ணி பாருங்கள், எந்த அளவிற்கு ஈரான் இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தாக்க இனி முற்படுவார்கள். அவர்கள் இனி ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்ள மாட்டார்கள். எந்த அளவிற்கு வக்கிரமமான நிறையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் செயல்பட்டால், அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை சமாதானம் இல்லாமல், அமெரிக்காவுக்கு எதிரும் எடுக்கிற சமாதானம் இல்லாமல், அதை விட ஒருபடி மேல்தான் இனி அது UAEக்கு எடுக்க போகிறார்கள். இனி துபை என்கின்ற ஒரு நாடு இருக்காது. அந்த அளவுக்கு அவர்கள் அடிக்க போகிறார்கள். ஏன்னா இவர்கள் கொண்டு வந்து ஈரானுடைய தாக்குதல்களுக்கு எதிர்நிலையில் அயன்டோமை கொண்டு நிறுத்திவிட்டார்கள். அயன்டோமுக்கு பாதுகாப்பாக அதை இயக்குவதற்கும் இஸ்ரேலியர்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு கடுமையான கொதிநிலை ஏற்படுத்தும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. அமெரிக்க தளங்கள் செயல்பட்டு வருகிற மிக முக்கியமான அமெரிக்காவிற்கு சொந்தமான அல் தஃப்ரா, இது எங்க இருக்கு? விமானப்படை தளம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் செயல்பட்டு வருகிறது. இங்கு அமெரிக்காவின் 380வது வான்படை பிரிவு செயல்படுகிறது. இந்த தளத்தை இலக்காக கொண்டுதான் ஈரான் நடத்திய தாக்குதலில் இதைத்தான் அவங்க டார்கெட். அபுதாபியினுடைய சர்வதேச விமான நிலையம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அபுதாபி, அதன் பெயர் முசாஃபா. அது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய தொழில்துறை விமான நிலையம் முசாஃபா, தொழில்துறை பகுதி துபாயினுடைய, அதே போன்று ஜபல் அலி துறைமுகம், புஜைரா துறைமுகம், எல்லாவற்றையும் அவர்கள் இப்பொழுது தாக்குவதற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதன் காரணம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். புஜைரா, ஜபல் அலி, அதே போன்று அமெரிக்காவுடைய 380வது வான்படை தளம் இருக்கக்கூடிய தஃப்ரா, அல் தஃப்ரா விமானப்படை தளம், இது எல்லாமே இலக்காக கொண்டு இந்த தாக்குதலில்
அபுதாபியினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான விமான நிலையம் முசாஃபா தொழில்துறை பகுதியான துபையினுடைய பல்வேறு தொழில்துறை பகுதிகள், ஜபல் அலி துறைமுகம், புஜைரா எல்லாவற்றையுமே இலக்காக கொண்டு தாக்கியதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. உலகத்துல 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து ஹர்மூஸ் நீரிணையின் வழியாகத்தான் 30%, 25% செல்கின்ற நேரத்தில் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. இவர்களுடைய ஒரு தீய வேலைகள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டதால் ஹெர்மூஸில் செல்கிற கேபிள் நெட்வொர்க்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அவர்கள் செல்கின்ற எண்ணெய் சிக்கலை ஏற்படுத்தும். துபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வான் உயர கட்டடங்கள், பினான்சியல் செக்டோரியர், ரியல் எஸ்டேட் மண்டலம், ஆயில் ரிஃபைனிங் சென்டர், சுற்றுலா மண்டலம் எல்லாவற்றையுமே அவர்கள் குறிவைத்து அடிக்கப் போகிறார்கள். நிச்சயமாக சிஜியிலுடைய நியூ வெர்ஷன் ஒன்று அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அதை அவர்கள் தாக்க போகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. இனி மத்திய கிழக்கில் என்ன நடக்கும்? ஈரானுடைய எதிரியாக பலஸ்தீனத்திற்கு அருகாமையில் இருக்கும் இஸ்ரேல், ஈரானுடைய எதிரியாக அரபுகளின் ஒன்றாக இருக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அது வெளியாக அறிவித்து விட்டார்கள். ஆனால் சவுதி அரேபியா கள்ள மௌனம் சாதிக்கின்றது. இப்ப மத்திய கிழக்குல இனி ஒரு அசாதாரண சூழல் தான் உருவாகும். பொதுவாக வேலை வாய்ப்புகள் இனி பாதிக்கப்படலாம். ஒரு நிரந்தர தீர்வில்லாத சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ட்ரம்ப் அரைவ்ட். ஈரான் விவகாரத்தை குறித்து கூட பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சில் என்னதான் பேசினாலும் ஈரானை கைவிட்ட முடியதற்கான வாய்ப்புகள் இல்லை. 17க்கும் மேற்பட்ட தொழில் அமைச்சர்களை கொண்டு சென்றாலும் அந்த நிலைகள் இப்போது மாறுவதாக தெரியவில்லை. ஆகவேதான் தற்போதைய மோசமான யதார்த்த களச்சூழல் மோசமான ஒரு நிலைகளை உருவாக்கும் என்பதை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உணர்ந்து கொள்ள வேண்டும். சீனாவின் சுற்றுப்பயணம் இன்றோடு முடிகிறது. அதற்கு பிறகு ஒரு வாரம் 10 நாள்களுக்கு அது அப்படி செல்லலாம். ஆனால் ஈரான் போர் மறுஉருவாக்க விடும். எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க கூடாது, ஹெர்மூஸில் கலெக்ஷன் செய்யக்கூடாது என்றெல்லாம் அமெரிக்கா சொல்வது அனைத்தும் இட்டுக்கதை. 30 கப்பல்கள் போயிருக்கிறது. சீனா கப்பல்களுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டார்கள். சீன கப்பல்களும் செல்கின்றது. ஆகவே இந்த நெருக்கடியான ஒரு நேரம் இப்போது உலகத்தின் ஒரு பெரும் இருண்ட சூழ்நிலை காண்கிறது. நாம் அதை பொறுத்திருந்து அடுத்த செய்தியில பார்க்கலாம். நன்றி.